வெல்கம் டு நியூஸ் அண்ட் வியூஸ். இன்றைக்கி ஒரு 3 நியூஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். ஒன்று கர்நாடகா எலெக்ஷன்ஸ் முடிவு பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கு இன்றைக்கி. அதில் உள்ள சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இப்போ அங்கே ஒரு அசம்பிளி 3த்துலேயுமே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அதில் ஒரு அசம்பிளியில் யாருன்னா குமாரசாமியோடைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கி மத்திய அமைச்சராக இருக்கார் இல்லையா, அவரோட பையன் நிக்கில் குமாரசாமியோடைய பையன் தோற்றுக்கிட்டார். அவர் தோற்று போனதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கார். ரெண்டாயிரமா முஸ்லீம்ஸ் எல்லாம் எனக்கு போட்டு போடல, அதனால தான் நான் தோற்றுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை அந்த கட்டுரையில் மறுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க கேஸ்ட் ஆட்களே போடலை, ஜாதி ஆட்களே சரியான அனலைஸ் பண்ணல. ஆனால் அதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவங்களும் கம்யூனல் பாதையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியுது, ஜனதாதள் செக்யூலரும் அப்படிங்கிற மாதிரி அதில் இன்னொரு விஷயம். அங்கே உள்ள ஒரு மடாதிபதி, அவங்க எப்போவுமே எப்படி தான் பேசுகிறாங்க. இந்து மடாதிபதிகள் எல்லாம் என்ன வேணால் பேசலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மடாதிபதிகளாக அவங்க அரசியல்வாதிகளாங்கிறதே தெரியல இப்போல்லாம். அந்த மாதிரி பேசுகிறாங்க. நம்மெல்லாம் அமைதியாக வாழணும் அப்படின்னெல்லாம் முஸ்லீம்ஸ் எல்லாம் அவங்க இதெல்லாம் எடுத்துடணும், வாக்குரிமையை அவங்களுக்கு எடுத்துடணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணியிருக்காரு வச்சுங்க. அது எல்லோரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணோன்னா அவர் வித்ட்ரா பண்ணுறாரு, அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி அவர் பேசுகிறார். அது எப்படி பேச முடியுதுன்னா, ஒரு நிச்சயமாக அதிகார வர்க்க போக்கு தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் சர்வசாதாரணமாக இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரி பேசி தான் ஒரு வெறுப்புணர்வை தூண்டி நாட்டை பிளவுபடுத்திகிட்டு இருக்காங்க பிஜேபி. இது ஒன்று. ரெண்டாவது நியூஸ் மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 5 to 6 சடனாக ஒரு 72 லட்சம் வாக்குகள் கூட வந்திருக்கு. அது எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். அது எலெக்ஷன் கமிஷனுக்கும் அதை போயிருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் போயிருக்கா தெரில எனக்கு. ஆனால் அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த தேர்தலை ஓவர்சி பண்ணவருடைய இன்டர்வியூ இன்றைக்கி வந்திருக்கு. அதில் மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக, அதாவது ஃபேக்சுவலாக உள்ள எப்படி நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. 72 லட்சம்னா அதில் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 75 ஓட்டு தான் ஒரு தொகுதிக்கு வருது. அது ஒன்றும் பெரிய அதிகமாக வரும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். இது ஆவரேஜ் பார்க்கக்கூடாது. முதல்ல எந்த தொகுதியில் அவங்க கூட போடணுமோ அந்த தொகுதியில் கூட போட்டிருப்பாங்க. இந்த ஆவரேஜுங்கிறது இதில் ஒர்க் அவுட் ஆகாது. எப்போவுமே இந்த மாதிரி சொல்லி தான் எலெக்ஷன் கமிஷன் தப்பிச்சிட்ருக்கு. உண்மை என்னென்னா, இதில் எப்படி ஆவரேஜ் பார்க்க முடியும்? எந்த தொகுதியில் ஒரு 50 தொகுதியில் தேர்ந்தெடுத்து இந்த தொகுதியில் நமக்கு இத்தனை வாக்குகள் வந்தால் இவ்வளோ தூரம் நம்ம இதில் வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இது பண்ண முடியும். அவங்களால அசஸ் பண்ணி அந்த தொகுதிகளில் மட்டும்தான் இந்த மாதிரி கூடுதல் சதவீத ஓட்டுகள் வந்திருக்கும். ஸோ அவரோட அந்த ஆர்குமெண்ட்டை நான் முற்றிலும் நிராகரிக்கிறேன். இன்னொரு நியூஸ், முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. இது என்னென்னா, உங்களுக்கெல்லாம் போபாலில் என்ன நடந்ததுன்னு தெரியும். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது நடந்து. அந்த யூனியன் கார்பைடு கேஸ் லீக் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தான். அதுக்கு எப்படி இந்த ஃபேக்ட்ரிக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கங்கிறது தெரியல. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதில் உள்ள டாக்ஸிக் வேஸ்ட் இருக்குல்ல, அது கடுமையாக இருக்குது. மண்ணில் போயிடுச்சு. இப்போ வாட்டர் இப்போதைக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுது ஊர் முழுக்க போபாலில். இதை ரிமூவ் பண்ணலைன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஃப்யூச்சர்லன்னு சொல்லி அது ஒரு பக்கம். அன்றைக்கி முக்கியமான நான் விஷயம் பேச வந்தது, 376 கோடி ஏற்கனவே இதுக்கு அலாட் பண்ணியிருக்கு. இது போக இப்போ ஒரு டன்னுக்கு மேலேயே அங்கே டாக்ஸிக் வேஸ்ட் இருக்குங்கிறது இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது சாதாரணமாக இருக்கிற வேஸ்ட்டுக்கு 376 கோடி செலவழிச்சிருக்காங்க. அப்படின்னா செலவழிக்கிற இதுக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்காங்க, அது செலவழிச்சிட்டும் இருக்காங்க வச்சுங்க. அப்புறம் இன்னொரு 1 டன் டாக்ஸிக் வேஸ்ட் இருக்குது, அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது
இது எப்படி யூனியன் கார்பைடு தானே இதை இந்த செலவை ஏற்றுக்க முடியும்? எப்படி நம்ம அரசாங்கம் இதை செய்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா அர்ஜுன் சிங் அன்றைக்கி நைட்டோட நைட்டாக அவரை ஃப்ளைட் ஏற்றி யூஎஸ்க்கு அனுப்பிச்சிட்டாரு. அன்றைக்கி மத்திய பிரதேச முதலமைச்சராக இருந்தவர் அர்ஜுன் சிங், காங்கிரஸில் உள்ளவர். இப்போ இல்லை அவர் யாருக்கும் தெரியாமல் டக்குன்னு நைட்டோட நைட்டாக அந்த ஆண்டர்சன் நினைக்கிறேன் அவர் பேர், ஆமாம், அவரை யூஎஸ் அனுப்பி விட்டார். அதுக்கப்புறம் அந்த லைபிலிட்டிலாம் போயிடுச்சு, எல்லா லைபிலிட்டியும் இல்லை. இன்றைக்கி பாருங்களேன், யூஎஸ் கோர்ட்டில் அதானி மேலே ஒரு ஃப்ராடு கேஸ் போடுறாங்க. அதேமாதிரி நம்மளும் இது ஒரு ஃப்ராடு கேஸ் தானே. இதை எவ்வளோ என்விரான்மெண்ட் டீக்ரேடேஷன் நடந்திருக்கு, லட்சக்கணக்கான போபால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இன்னமும் 40 வருஷம் கழிச்சு காம்பன்சேஷன் கொடுக்கல நிறைய பேருக்கு. காம்பன்சேஷன் கொடுக்காத மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் வியாதியோடு இன்னமும் இருக்காங்க. இது போக இப்போ டாக்ஸிக் வேஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ கோடி இந்தியாவுக்கு சுமை அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாம் யார் பண்ணணும்? அரசாங்கம். அரசாங்கம் என்ன பண்ணணும்? அரசாங்கம் யூனியன் கார்பைட்டை அதை காம்பன்சேஷன் கேட்கணும், ஒட்டுமொத்த காம்பன்சேஷன். அது என்னாச்சு ஒன்றும் தெரில. ஆனால் அந்த யூனியன் கார்பைடுடைய மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியாவில் இன்னும் விற்று கொண்டிருக்கு, அதையும் பார்க்குறோம் நம்ம. ஸோ இது ஒரு முக்கியமான தகவலாக இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ.